இனிமே ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு ஆப்பா ஏறி இறங்கணும்னு அவசியமே இல்ல. இவன் இருந்தாலே போதும். இது கூகுள் சர்ச் ஏன் ஜிபேவே அழிக்க வந்த ஒரு புது அப்டேட். அப்படி என்ன ப்ரோ அப்டேட்? அதுதான் ஏஐ ஷாப்பிங். அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும்னா கூகுள் பண்ணி, லிங்க கிளிக் பண்ணி, கம்பேர் பண்ணி, செக் அவுட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ப்ரோ இதெல்லாம் பண்ணாம எப்படி ப்ரோ ஆர்டர் பண்றது? ஓப்பன் ஏஐல ஒரு புது அப்டேட் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரியாணி சமைக்கணும்னு இதுகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அதுவே ரெசிபிய குடுத்து, அந்த ரெசிபில இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எந்த கடையில கம்மியா இருக்குன்னு இதுவே உங்களுக்கு கம்பேர் பண்ணி, அனலைஸ் பண்ணி ஆப்ஷன்ஸும் குடுத்துரும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ண உங்ககிட்ட எஸ் ஆர் நோ மாத்திரம் தான் கேட்கும். நீங்க எஸ்ன்னு ஒரு கமாண்ட் குடுத்தா மாத்திரம் போதும். உங்க சார்பா பேமெண்ட் பண்றதுலேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிடும். அண்ட் திஸ் இஸ் ஃபியூச்சர் ஷாப்பிங். அண்ட் இது நான் இந்த ஒரு ரீசனுக்காக மாத்திரம் சொல்லல. இஃப் யூ ஆர் பிளானிங் டு டூ பிசினஸ் ஆர் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் த பிசினஸ், இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐ ஷாப்பிங் தகுந்த மாதிரி நீங்க பிசினஸ் பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏஐ வேர்ல்ட்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த 3 திங்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும். செகண்ட், சோஷியல் மீடியால வேல்யூபிள் ரெகுலர் கான்டென்ட் போட்டே இருக்கும். லாஸ்டா ஒரு சாலிட் கஸ்டமர் பேஸ் வித் 5 ஸ்டார் அண்ட் ரிவ்யூ ரேட்டிங் வச்சிருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே ஏஐ உங்களை பிக் பண்ணி கஸ்டமருக்கு டாப் பொசிஷன்லயே காட்டும். அண்ட் இந்த அப்டேட்டை எல்லாத்துக்கும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க.